ஃப்ரெண்ட்ஸ், அப்பா எங்களை விட்டுட்டு போய் இன்னையோட 30 நாள் ஆகுது. இன்றைக்கி ஏப்ரல் 15. அப்பா விட்டுட்டு போன இடத்துலேருந்து நாங்கள் எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறோம், கஷ்டம்னா என்னென்னு தெரியாமல், விவசாயம்னா என்னன்னே புரியாமல் நாங்கள் எப்படி ரீஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட தொகுப்பு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நீ எனக்காக என்ன பண்ணிருக்க? எனக்காக என்ன பண்ணிருக்கேன்னு உங்க அப்பனை பார்த்து கேட்டேன். அந்த ஆளுக்காக எதுவுமே பண்ணிக்கிறதுதான் உனக்காக பண்ண எல்லாமே. என் பேர்ல எவ்வளவு கடன் வேணாலும் இருக்கலாம் சார், ஆனா என் பையன் பேர்ல எந்த கடன் வேணாம் சார். ஃபஸ்ட்டு வேலையை காட்டுக்கு வந்து விதை குச்சி வெட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. குச்சிக்கிழங்கு, மரவள்ளி கிழங்குன்னு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. எங்கள் பாட்டி வந்துட்டு பார்த்தோம்னாங்க விதைக்கு தேவையான நல்ல நல்ல குச்சை எடுத்து கொடுத்தாங்க. அம்மா வந்துட்டு அதை கரெக்டாக சைஸிங்க்கு வெட்டுறதுக்காக கரெக்டான அளவில் வந்துட்டு பார்த்தோம்னா பிளேடில் வச்சாங்க. நான் வெட்டிட்டு அதை வந்துட்டு தட்டில் போட்டு சாக்கில் போட்டு காட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதா வெட்டிகிட்டே இருக்கோம். குச்சி வெட்டிகிட்டு இருக்கும்போதே தண்ணி லோடு வர சொல்லியிருந்தாங்க. தண்ணி லோடு வந்துருச்சு. ஏன் தண்ணி லோடு வர சொல்லிக்கோன்னு பார்த்தோன்னா கிணத்துல சுத்தமாக தண்ணி இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் கொடுக்கண்ணே, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போதும். ஒரு தொட்டி தண்ணி தான் இருந்தது. அதனால் 3 லோடு தண்ணி வர சொல்லி தண்ணி விட்டுட்டுருக்குங்க. ஏன்னா குச்சி வைக்கும் போதும் மருந்தடிக்கும் போதும் நமக்கு வந்துட்டு பார்த்தோம்னா கம்பல்சரி வந்துட்டு தண்ணி ஊற்றி விட்ற மாதிரி இருக்கும். அப்படி தண்ணி இல்லைன்னா மருந்தடிக்கிறது வீணாக போயிடும். அப்புறம் குச்சி நடுறதும் குச்சும் வளராது, செத்து போயிடுங்க. அதனால் நம்ம தண்ணி வாங்கி விட்டுட்ருக்கோம். குச்சி வைக்கிற காட்டுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி விட்டுங்க. இப்போ குச்சி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களை எல்லாம் எங்கள் அப்பா கொஞ்சம் சொகுசாக வளர்த்துட்டாருன்னு நினைக்கிறேங்க. ஏன் சொல்கிறேன்னா, விவசாயம் புதுசாக செய்யும்போது உடம்பு வளைய மாட்டேங்குதுங்க. இது நான் கஷ்டத்துக்காக சொல்ல வரல, அப்பா விட்ட இடத்துல இருந்து தொடரணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக நான் சொல்ல வரேங்க. அந்த சைடில் ஒன்று கண்ணே, நீ நிற்கிற சைடில் எல்லாம் வெயிலில் குச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. உரிச்சிட்டு வந்துடுறேங்க. என்னம்மா அப்படி வைக்காத, ஒரு ட்ரிப்பு ஒரு தண்ணி இருக்கிறத விட்டு அடுத்ததுல ஊனு. அங்கே பாரு ஆயா நான் எப்படி உண்ணி இருக்கிறேன்னு. அதில் ஊனு. இப்போ கரெக்ட். அடுத்தது விட்டு அடுத்ததுல ஊனு. அடுத்ததுல பாருங்க ஒன்று இருக்குது. சரி, அவ்வளோதான். இந்த குழிக்குள்ளே ஒரு வால்வு இருக்குங்க. அந்த வால்வு ஓப்பன் பண்ணால் தான் மேலே காட்டுக்கு தண்ணி போகுங்க. அதெல்லாம் சேரில் கொஞ்சம் அடைச்சி வச்சு அதங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம். வால்வு க்ளீன் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே காட்டுக்கு தண்ணி வந்துருச்சுங்க. இப்போ ட்ரிப்பில் ஒவ்வொரு செடிக்கும் தண்ணி போகுதா இல்லை எங்கேயாவது பிளாக் ஆகிருக்கா அப்படிங்கிறத நானும் அம்மா அப்படியே வரிசையாக செக் பண்ணிருக்கோம். கிழங்கு குச்சிக்கெலாம் கொஞ்சம் நோவு வந்துருச்சுங்க. அதுக்கு வந்துட்டு மருந்தும் சத்து டானிக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா அடிக்கிறாங்க. மருந்து அடிக்கிறன்னா வந்துட்டு நமக்கு தெரிஞ்சனா தான் அவங்க தான் வந்திருக்காங்க. இப்போ எல்லாத்துக்குமே பார்த்துட்டு நோவுக்கெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்புறம் தண்ணி வந்ததுக்கப்புறமேட்டு தண்ணி தொட்டிக்கு நப்பிட்டு இப்போ அது மூலிமா நம்ம தண்ணியெல்லாம் எடுத்து இப்போ மருந்தடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தன்னோட பிள்ளைங்களை ஹீரோவாக்குறதுக்காக அப்பாக்கள் கடைசி வரைக்கும் வில்லன்களாவே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அந்த வகையில் என்ன சூப்பர் ஹீரோ ஆக்குனே அப்பா ஒரு சிறப்பான தரமான வில்லன் தான். இந்த டைலாக் மாதிரி தாங்க, தரமான சிறப்பான வில்லன் அப்படிங்கிறது தான் நான் வந்துட்டு இத்தனை நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மை சொல்ல போனால் அவர் வில்லனாக இல்லாமல் ஒரு ஹீரோவாக இருந்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம இருக்கும்போதே புரிஞ்சுருந்தோன்னு வச்சுங்களேன், அது வந்துட்டு எவ்வளவோ சுகமாக கூட இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தோம்னா கஷ்டமாக இருந்திருந்தாலும் எங்களை வந்துட்டு அந்த கஷ்டத்தை காட்டாமல் வளர்த்திட்டாருங்க. அதனால தான் சொல்கிறேன், அவர் வந்துட்டு உண்மையாலுமே தரமான சிறப்பான வில்லன். தென்னங்காயெல்லாம் கொஞ்சம் கீழே விழுந்ததுங்க. அதெல்லாம் அம்மா பொறுக்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் உடச்சி காய வச்சு எண்ணெய் ஆட்டலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதுக்காக எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்குங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நைட்டு 12 மணிங்க. இப்போ தான் வந்துட்டு மஞ்சள் வைக்கிற வண்டி வந்ததுங்க. அதை வந்துட்டு சைசிங் பண்ணி நிறுத்திட்டு இப்போ வந்துட்டு வண்டி வந்துட்டு உள்ளார அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. முன்னெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா கொப்பரை வந்துட்டு குழி வெட்டி கொப்பரை வச்சு தான் வேவிப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இட்லி வேவிக்கிற மாதிரி ஆவி மிஷின் வந்திருக்கு.
இந்த அடுப்பு எரியுது இல்லைங்களா, இதை சுற்றி வந்துட்டு பார்த்தோம்னாங்க 900 லிட்டர் தண்ணி டேங்க் இருக்குங்க. இந்த நெருப்பு எரிய இது வந்துட்டு தண்ணி சூடேற வந்துட்டு பார்த்தோம்னா நீராவி ஆகிட்டு நீராவி வழியாக வந்துட்டு பார்த்தோம்னா மஞ்சள் வேவிக்கிறதாங்க இந்த வண்டியோட ப்ராசஸ்ஸு. இந்த வண்டி இருக்குதுங்கிறது எனக்கே வந்துட்டு இப்போ மஞ்சள் வேவிக்கிறதுக்காக வந்துட்டு பெரியப்பாக்கிட்டலாம் பேசி வண்டி வர சொல்லும் போது எனக்கே தெரியுங்க. இப்போ இதில் வேகிறது வந்துட்டு பார்த்தோன்னா நீராவி மூலியமாங்க இந்த பக்கெட்டுக்குள்ளே மஞ்சள் கொட்டி மேலே வந்துட்டு துணி போற்றி மூடி வச்சிடுறாங்க. நம்ம வீட்டில் எப்படி இட்லி வேவிக்கிறோமோ அதே மாதிரியான ப்ராசஸ் தான் இதில் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா தனி ஒரு ஆளாக இந்த காட்டில் இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு கடனையும் சுமந்துக்கிட்டு இந்த உடம்பு வலியோட ராத்திரி எப்படி தூங்கியிருப்பாருன்னு நினைக்கவே முடியலைங்க. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தோம்னா 2 மணி ஆகுதுங்க. 2 மணிக்கு வந்துட்டு பார்த்தோம்னா மஞ்சள் வேவிச்சு ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறாங்க. இதை வந்துட்டு விடிய காத்தால் வந்துட்டு நம்ம பரப்பி விட்டு நம்ம ஒரு 10 நாள் கிட்ட நல்ல வெயிலில் காய வச்சோம்னா நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க மண்டிக்கு கொண்டு போகிற ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். அப்பா எங்களை விட்டு போய் இன்னையோட வந்துட்டு 31 நாள் ஆகுதுங்க. இன்றைக்கி ஏப்ரல் 15. அப்பாவுக்கு வந்துட்டு படையல் வச்சு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டில் முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ணன், அண்ணி, பெரியப்பா, சித்தப்பா, நம்மளோட சொந்தக்காரங்க ஒரு சிலர் எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் இருப்பாங்க. அதுக்காக சமையலுக்காக மளிகை பொருள் அப்புறமேட்டு வந்துட்டு மார்க்கெட் ஐட்டம் எல்லாம் போய் என்னென்ன வாங்கணுமோ அது வாங்குறதுக்காக நானும் ஒய்ஃபும் வந்திருக்கோம். இப்போ மளிகை கடையில் ஆயில் அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்குங்க. நம்ம வாங்க போகிற மளிகை பொருள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அப்பா ரெகுலராக எங்கெல்லாம் வாங்குவாரோ அந்த கடையை நம்ம ஒவ்வொரு கடையாக தேடி போய் நம்ம வாங்குறோங்க. இப்போ நம்ம ஆயில் வாங்கினது இந்த மாதிரி ஐட்டம் கூட நம்ம அப்பா ரெகுலராக வாங்குகிற கடையில் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்து நம்ம போகிற கடை வந்துட்டு பார்த்தோம்னா தயிர் கடை. தயிர் வந்துட்டு லிட்டர் கணக்கில் வந்துட்டு எப்போவுமே அப்பா வாங்கிட்டு வர்றதுன்னா அந்த கடையில் தான் வாங்குவார். என்கிட்ட கூட 2 லிட்டர் சொல்லியிருக்காரு. அந்த கடையில் தான் இப்போ நம்ம தயிரும் வாங்க போகிறோம். இந்த கடையில் நம்ம தயிரும் வாங்கிட்டோங்க. இப்போ அடுத்து வந்துட்டு கறி வாங்குறதுக்காக கறி கடைக்கு போகலாம். இந்த கடையில் தாங்க அப்பா வந்துட்டு ரெகுலராக கறி எடுப்பாங்க. நம்ம வந்துட்டு ஆடு மாடுலாம் வளர்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம வளர்த்தலை. அப்போ ஆடுலாம் வளர்த்திட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம்னா கசாப்புக்கு வந்துட்டு இவர் கடைக்கு தான் வந்துட்டு ஆடு வந்துட்டு அப்பா கொடுப்பாப்படி. அப்பாவை பற்றி இவரும் விசாரிச்சாப்படி. அப்புறமேட்டு அப்பா வந்தால் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் இங்கே இருந்து பேசிட்டு போவாப்படி அப்படின்லாம் சொன்னாப்படி. அதில் வந்துட்டு ஒரு சினாரியோ சொன்னாப்படி. அதை நான் எங்கள் சிஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் கேட்கும்போது வந்துட்டு போகும்போது மனசுக்கு வந்துட்டு இருக்க இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறமேட்டுங்க எங்கள் அம்மா அப்புறமேட்டு ஒய்ஃபோட அவங்க பாட்டி எங்கள் சித்தி எல்லாமே வந்துட்டு சமையலுக்கெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம்னா நீங்கள் சமையல் பண்ணுங்கள் நானும் சமையல் பண்ணுறேன்னு சொல்லி அம்மாவோட சமையல் பாத்திரம்லாம் எடுத்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ எங்கள் சின்னண்ணி வந்துட்டு எண்ணெய்லாம் காஞ்சிருச்சான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு போண்டா போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் அண்ணி ஒரு விஷயம் எங்கள்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, வடக்கன் ஸ்டைலில் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் போண்டா போடும்போது கையெல்லாம் உள்ளார விட்டு நான் போண்டா திருப்பி போடுற மாதிரி நான் போட்டு காட்டுறேன், அதை நீங்கள் வீடியோ எடுங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணி சொன்னாங்க. அதை வீடியோவில் மென்ஷன் பண்ண சொன்னாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ சமையல் வேலைலாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இப்போ அப்பாவுக்கு சாமி கும்பிடலாம். அப்பா மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்க முடியுமான்னு தெரில, அப்பா மாதிரி சொந்தத்தை அரவணைக்க முடியுமான்னு தெரில. ஆனால் அப்பா மாதிரி 10% இருந்தால் போதும் தாங்க மனசு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குது. வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும். யாராவது இருப்பாங்க, எல்லாம் போயிடுவாங்க. ஆனால் அவங்களோட நினைவுகள் ரொம்ப அழகில்லையே, அது இருக்கும். அப்பா அம்மா அவங்க கூட இருக்கும்போதே அவங்கள புரிஞ்சுக்கங்க, சந்தோஷப்படுத்துங்க, பெருமைப்படுத்துங்க. ஏன்னா ஒரு நாள் புரியும் போது அவங்க இல்லாமல் கூட போயிடலாம்.